ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين قال النبي صلى الله عليه وسلم إن الله قد أعطى كل ذي حق حقا فلا وصية لوارث أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 24ஆம் நாள் நோன்பை நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வாரிசுரிமை சட்டங்கள். பொதுவாக மற்ற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் உண்டான மிகப்பெரிய பொருளாதார வித்தியாசம். இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் பொருளாதாரம் என்பது ஒரே மனிதனிடத்தில் தேங்குவதை இஸ்லாம் விரும்புவதில்லை. பரவலாக்கப்பட வேண்டும். பொருளாதாரம் என்பது பரவலாக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதற்குண்டான வழிகளைத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் செய்கிறது. அதில் தான் ஜகாத்தும் அடங்கும். அதில் மிகப்பெரிய ஒரு பலன் இந்த வாரிசுரிமை சட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த வாரிசுரிமை சட்டத்தின் மூலமாக இருக்கிற சொத்து, இருக்கிற பணம் ஒரே ஆளிடத்தில் முடங்கிவிடாமல் குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட அனைவர்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுவது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய நீதமான ஒரு பொருளாதாரம். மற்ற மதங்களை எடுத்துக் கொள்வோமேயானால், சில மதங்களில் ஆணுக்கு மட்டும் சொத்தில் பங்குண்டு, பெண்ணுக்கு கிடையாது. சிலர்களிடத்திலே மூத்த மகனுக்கு மட்டும் பங்குண்டு, இளைய மகனுக்கு கிடையாது. இப்படி ஒவ்வொரு இடங்களிலேயும் வேறு விதமான நிலைகள் இருக்கிற போது இஸ்லாம் இருவருக்கும் பங்குண்டு. அவரவர்களுடைய பங்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிக தெளிவாக சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 11 மற்றும் 12வது திருவசனங்களில் மிக தெளிவாக தனித்தனியாக ஒவ்வொருவருக்கும் என்ன கிடைக்கும் என்பதை மிக துல்லியமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பட்டியலிட்டிருக்கிறார். இந்த பாகப் பிரிவினை, சொத்தை பிரிக்கக்கூடிய இந்த நிலை இருக்கிறது, இது நல்லா இருக்கிற குடும்பங்கள் கூட எப்ப சொத்து பிரச்சனை வருகிறதோ அப்போதுதான் ரெண்டு பட்டு போகுது. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க. அது வரைக்கும் இவர் அவருக்கு கொடுப்பார், அவர் இவருக்கு கொடுப்பார், எல்லாமே இருந்தது. ஆனா எப்ப சொத்தை பங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே இவருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது, அவருக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது. பிரச்சனைகள் அங்கிருந்துதான் ஆரம்பமாகும். எனவே ஒரு குடும்பத்தினுடைய சூழல் மாசுபடுவதற்கு இந்த பாகப்பிரிவினை ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது சில சந்தர்ப்பங்களிலே. அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பார்கள், தஅல்லமு அல் ஃபராயித, பாகப்பிரிவினை உடைய கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி பிரிக்கணும், என்ன செய்யணும், இதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு அவசியமான ஒரு கல்வி. வஅல்லிமுஹுன் நாஸ, இதை நீங்கள் பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள். நீங்க மட்டும் தெரிஞ்சு சும்மா இருந்துடாதீங்க, நீங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கீங்க, பிறருக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுங்கள். ஃபைன்னஹு நிஸ்ஃபுல் இல்ம், ஏனென்றால் உலகத்தில் எவ்வளவு கல்விகள் இருக்கிறதோ
அத்துணை கல்விக்கும் மத்தியில் இந்த ஒரே ஒரு கல்வி மட்டும் பாதி இடத்தை அடைத்துக் கொள்ளும். பாதியினுடைய அந்தஸ்து இந்த இல்முல் ஃபராயித் என்று சொல்லக்கூடிய பாகப்பிரிவினைக்குரிய இந்த கல்விக்கு உண்டு. வஹுவ யுன்சா, இது மறக்கடிக்கப்பட்டு விடும், யாருக்கும் தெரியாத ஒரு நிலை கூட வரும். வஹுவ அவ்வலு ஷைஇன் யுன்ஸஉ மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலிருந்து முதலாக எடுக்கப்படுகிற கல்வி இந்த வாரிசுரிமை சம்பந்தமாக பாகப்பிரிவினை கல்வியாகத்தான் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிந்தவர்களே பார்க்க முடியாது, அது மாதிரி ஒரு சூழல் வரும். எவ்வளவோ கல்விகள் புதுசு புதுசா உருவாகி கொண்டேதான் வருகிறது. ஆனாலும் அழியக்கூடிய கல்வி என்று எடுத்துக் கொள்வோமேயானால் முதலாக அழியக்கூடிய கல்வி இந்த பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட கல்வி என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. ஒரு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸஅத் இப்னு ரபீஅ என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அந்த சஹாபியினுடைய பெண் மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். 2 பெண் குழந்தையை தூக்கிட்டு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் ஆத்தானி இப்னத்தா ஸஅத் இப்னு ரபீஅ, யா ரசூலல்லாஹ் இந்த 2 பெண்களும் ஸஅத் இப்னு ரபீஅ அவர்களுக்கு பிறந்தவர்கள், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவனுடைய குழந்தைகள். குத்தில அபூஹுமா மஅக்க ஃபீ யௌமி உஹத் ஷஹீதன், இந்த 2 பேருடைய அத்தா ஸஅத் இப்னு ரபீஅ உஹது போர்க்களத்துல உங்களோடு போரிட்டு ஷஹீதாக்கப்பட்டார், வஃபாத் ஆயிட்டார். வைன்ன அம்மஹுமா அகத மாலஹுமா, இந்த குழந்தைகளுடைய பெரியத்தா, அதாவது ஸஅத் இப்னு ரபீஅனுடைய அண்ணன், அவர் ஸஅத் இப்னு ரபீஅனுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்துக்கிட்டார். ஃபலம் யதஅ லஹுமா மாலன், இந்த பிள்ளைகளுக்கு எந்த பங்குமே கொடுக்கல. வலா யுன்கிஹானி இல்லா வலஹுமா மாலுன், அந்த காலத்துல அப்படி வந்திருக்கு. இந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் பணம் இல்லையானால் நான் நிக்காஹ் வச்சு கொடுக்க முடியாது, காசு இல்லைன்னா இந்த 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்லில்லாஹு ஃபீ தாலிக், நிச்சயம் அல்லாஹ் உங்களுக்கு இது விஷயத்தில் ஒரு தீர்ப்பளிப்பான் என்று சொன்னாங்க. ஃபனஸலத் ஆயத்துல் மீராஸ், அப்போதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துன் நிசாவுடைய 4வது சூராவின் 11 மற்றும் 12வது நீண்ட ஒரு ஆயத், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன் என்று தொடங்குகிற அந்த ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கி வைக்கிறான். அதிலே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பங்குகள் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சொன்னான். ஃபஅர்ஸல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா அம்மிஹிமா, உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கியதும் அந்த குழந்தைகளுடைய பெரியத்தாவை கூப்பிட்டு விட்டு ஃபகால இத்தி இப்னத்தை ஸஅத் அஸ்ஸுலுஸைன், இந்த 2 குழந்தைகளுக்கும் 3/2 பகுதி சொத்து கொடுக்கணும். உம்முஹுமா அஸ்ஸுமுன், அந்த மனைவிக்கு ஸஅத் இப்னு ரபீஅனுடைய மனைவிக்கு 8/1 பங்கு கொடுக்கணும். வமா பகிய ஃபஹுவ லக, மீதி எவ்வளவு இருக்குதோ அது உங்களுக்கு சொந்தம், நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க 3 பேர் தான் இப்போ வாரிசுதாரர்கள், வேற யாருமே கிடையாது. 2 பெண் குழந்தைகள் இருந்தா 3/2 பகுதி கொடுக்கணும். குழந்தை இருந்தால் அம்மாவுக்கு 8/1 பகுதி கிடைக்கும், அதையும் கொடுத்துருங்க. மீதி எவ்வளவு இருக்குதோ அதை நீங்க எடுத்துட்டு போங்க என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிச்சு கொடுத்தாங்க. இனி யார் யாருக்கு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னாலும் அதை முழுசா நம்மளால இப்ப உட்கார்ந்து கிரகிக்க முடியாது. அதனால நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சூரத்துன் நிசா 4வது சூராவுடைய 11 மற்றும் 12வது ஆயத்துல ரொம்ப தெளிவாக யார் யாருக்கு எவ்வளவுங்கிற விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆரம்பமாக இந்த வசனத்துள்ள ஆரம்பத்தில் சொல்கிறான், லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன், பெண்ணுக்கு கிடைப்பதை போன்ற 2 பகுதி ஆணுக்கு கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு 1 பங்குன்னு சொன்னா ஆணுக்கு 2 பங்கு, டபுள் மடங்கு ஆணுக்கு கிடைக்க வேண்டும். இதை ஒரு பெரிய விஷயமாக இஷ்யூவா பண்ணி, இங்க பாருங்க சம உரிமை இல்ல இஸ்லாத்துல, இப்படி எல்லாம் அநியாயம் பண்றாங்க, பொம்பளை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஒண்ணு என்ன பாதி தான் கொடுக்குறாங்க, ஆம்பளைக்கு ஒரு சட்டம் பொம்பளைக்கு ஒரு சட்டம், இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்கிறவங்களும் இருப்பாங்க. பொதுவாக அல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய கடைசியில் முடிக்கும் போது இப்படி முடிக்கிறான், ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது என்னமோ நீங்க யோசிச்சு செஞ்ச சட்டங்கள் அல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் சரியாகத்தான் செய்வான். அல்லாவே முடிவு பண்ணி இப்படித்தான் முடிவு பண்ண பிறகு அதுல நிச்சயமாக பிரச்சனைகள் குளறுபடிகள் இருக்காது. இப்படி கொடுக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஒரு பெண் எப்பவுமே இன்னொரு ஆணை சார்ந்தவளாகவே தான் இருக்கிறார். பிறந்ததிலிருந்து அத்தா செலவழிக்கணும், கல்யாணம் முடிஞ்சு போயிட்டா மாப்பிள்ளை செலவழிக்கணும், அப்புறம் மாப்பிள்ளையும் இறந்து போயிட்டாருன்னா பிள்ளைங்க செலவழிக்கணும். ஆக ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்பவுமே ஒரு ஆணை சார்ந்து இருக்கிறார். ஒரு பெண்ணை பெற்றுட்டான்னு சொன்னா அவங்க அத்தாவுக்கு கடமை அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்கிறது.
கல்யாணம் முடிச்சுட்டா மாப்பிள்ளைக்கு கடமை, கணவனுக்கு கடமை தன்னுடைய மனைவிக்கு உணவு உடைகள் கொடுப்பது. அவரும் இறந்து போனார்னா பிள்ளைக்கு கடமை தன்னுடைய அம்மாவுக்கு உணவு உடை எல்லாம் கொடுக்கிறது தன்னுடைய பிள்ளைக்கு கடமை. ஆக பொருளாதார ரீதியாக எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒரு பெண் எப்போதும் ஒரு ஆணை சார்ந்துதான் இருக்கிறார். ஆனால் ஆணை பொறுத்தவரை அப்படி கிடையாது. சாதாரணமா அத்தா இறந்து போனார் அப்படின்னு சொன்னா ஒரு அண்ணன் அத்தாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும், பொண்டாட்டியை பார்க்கணும், அண்ணன் தம்பிகளை பார்க்கணும். இவ்வளவு பொறுப்புகளும் அந்த சின்ன வயசுலேயே அவரை சாரும். ஒரு ஆணை சகோதரனாக, ஒரு கணவனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாத்தாவாக என்று ஆரம்பம் முதல் கடைசி கட்டம் வரை ஒரு ஆணை பொறுத்தவரை செலவு செய்பவனாகவே இருக்கிறானே தவிர வருமானம்ன்றது அவனுக்கு அவ்வளவு இல்லை, கிடையாது. எல்லா நிலைமைகளிலேயும் யாராவது ஒரு சிலர் இவனை சார்ந்துதான் இருக்கிறார்கள். எனவே இவன் அதிகம் செலவு செய்ய கடமைப்பட்டவன். எனவே இவனுக்கு தோதுவாக இஸ்லாம் 2 பங்குகளை கொடுக்க சொன்னது. அதுக்காக பெண் எப்போதும் சார்ந்துதான் இருக்கிறா அப்படிங்கிறதுனால பொண்ணுக்கு அப்ப கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் கொடுக்கணும்? எதுக்கு இஸ்லாம் 1 பங்கு கொடுக்குது அப்படின்னா, சில சந்தர்ப்பங்களில் சில நேரங்களில் ஒரு பெண் தனித்து விடப்படலாம். ஒருத்தனை லவ் பண்ணன்னு சொல்லி ஓடி போயிட்டா, அத்தா அம்மாவெல்லாம் விட்டு போட்டு எனக்கு யாரும் வேணாம் அப்படின்ட்டு போய் கொஞ்ச நாள்ல அவனும் செத்து போயிட்டான், இறந்து போயிட்டான். இப்ப தனிமரம், வீட்டுக்கும் வர முடியாது, அங்கேயும் போக முடியாது, அவனும் இல்லை இவனும் இல்லை. இப்ப என்ன பண்றது? இப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த 1 பங்கு என்பது அவளுக்கு ஆதரவாக இருக்கும். எனவே எல்லாத்தையும் யோசிச்சுதான் அல்லாஹ் முடிவெடுத்து வச்சிருக்கிறான். பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்கணும், ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கணும். இது நியாயமான பங்கீடு தானே தவிர அநியாயமான பங்கீடு கிடையாது என்பது சொல்லியிருப்பான். இன்னொரு விஷயம், இந்த வராசத்து வராம சில விஷயங்கள் தடுத்துரும். அதாவது ஒருத்தர் முஸ்லிமான தந்தை, அவனுடைய மகன் அல்லாஹ் காப்பாற்றணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக மதம் மாறி போயிட்டார் அப்படின்னு சொன்னா, இந்த மதம் மாறி போன பிறகு இந்த அத்தாவுடைய சொத்திலிருந்து அவனுக்கு 5 பைசா கூட கிடைக்காது. மதம் மாறிட்டாலே, மத வேறுபாடு ஏற்பட்டுட்டாலே இவருடைய சொத்திலிருந்து ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்காது. ஒருவேளை மகன் அத்தா மதம் மாறி போயிட்டார், மகன் இறந்து போயிட்டார், மகனுடைய சொத்திலிருந்து அத்தாவுக்கு 5 பைசா கிடைக்காது. இன்னொன்று கொலை குற்றம். அத்தாவை சாவடிச்சதே மகன் தான். ஏன்னா இந்த ஆள் ரொம்ப நாளா கடந்துகிட்டே இருக்கிறான், நமக்கு சொத்து வரவே மாட்டேங்குது, சீக்கிரம் போய் சேர்ந்தாதான் சொத்து வரும், இவர் இப்போதைக்கு போற மாதிரி தெரியல அப்படின்னு இவனே ஏதாவது ஒண்ணு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டான். இது உண்மையா யதார்த்தமா தெரிஞ்சு போச்சு, இவன் தான் கொலை பண்ணான். இப்படி தன்னுடைய தந்தையை ஒரு மகனே கொலை செய்திருந்தால் இந்த கொலை குற்றம் யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறதோ அந்த பிள்ளைக்கு அத்தாவுடைய சொத்துல இருந்து 5 பைசா கிடைக்காது. அதே மாதிரி ஒரு அத்தா தான் பிள்ளையே கொலை செஞ்சிட்டார், அந்த பிள்ளையினுடைய சொத்துல இருந்து அத்தாவுக்கு கிடைக்காது. இந்த 2 ரொம்ப முக்கியம். இன்னும் 2 இருக்கு, அது அடிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், நமக்கு தேவையில்லை. ஆக இந்த 2ஐ பொறுத்தவரை இந்த 2 விஷயமும் வராசத்தினுடைய சொத்தை நமக்கு தடுக்கும். இப்ப ஒருத்தர் இறந்து போயிடுறார், அவருக்கு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த சொத்தில் இருந்து அவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரோ அந்த சொத்தில் இருந்து அவருடைய கடைசி காலத்தினுடைய சடங்குகள், அவரை கஃபன் செய்யறது, கஃபன் துணி போடுறது, அவரை தஃபன் செய்யறது, இதுக்குண்டான செலவுகள், குளிப்பாடுறதுக்கு யாரை கூட்டு வரோமோ அவருக்குண்டான செலவு, சந்துக்கு பெட்டி, அது என்னென்ன செலவுகள் இருக்கோ அத்துணை செலவுகளையும் இவர் விட்டுட்டு போன சொத்திலிருந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாக பிரிவினை. அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடக்கூடாது. அத்தா ஒன்னும் அடக்கியே முடிக்கல, இப்பதான் மண்டை கீழே போட்டிருக்கிறார், அதுக்குள்ள இங்க என்ன செஞ்சிருது, கும்பல் கும்பலா உட்காந்து உனக்கு எவ்வளவு கிடைக்கும் எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. முதல்ல இருக்கிற சொத்துல இருந்து அவருக்கு உண்டான காரியங்கள்லாம் முடிச்சு அவரை கொண்டு போய் அடக்கின பின்னாடி அதுக்கப்புறம் உட்காந்து பாக பிரிவினை செய்யலாம். ஆனாலும் கூட இதுக்கு பின்னாடி பாக பிரிவினை செய்யும் போது யார் யாருக்கு என்ன பங்குன்றது நான் சொல்லிட்டு முன்னாடியே அந்த ஆயத்துக்களை பார்க்கணும், சொல்றது ரொம்ப சிரமம். இன்னொரு விஷயம், இதுல இந்த இறந்து போனதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்களை விட இறந்து போறதுக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய ஒரு கடமையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 180வது ஆயத்தில், குத்திப அலைக்கும் இதா ஹலர அஹதகுமுல் மௌத்து இன் தரக கைரனில் வஸிய்யத்து லில் வாலிதைனி வல் அக்ரபீன பில் மஅரூஃப் ஹக்கன் அலல் முத்தகீன். நீங்கள் இறந்து போவதற்கு முன்னால் வஸிய்யத்து செய்யுங்கள். இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மரண சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. எழுதி வச்சாலும் சரி அல்லது சொல்லிட்டு போனாலும் சரி, ஆனால் வசியத் என்பது அவசியம். வசியத் அப்படிங்கிறதுல என் சொத்தை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல வசியத். சஹாபாக்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட வசியத் எழுதியிருக்கிறார்கள். எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னா, ஆரம்பத்தில் அந்த லெட்டருடைய ஆரம்பம்
தக்வாவை பற்றி இருக்கும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் வசியத்தை என்ன செய்வாங்க, நீங்க அல்லாஹ்வை பயந்து வாழுங்க, எந்த சந்தர்ப்பத்திலையும் களிமா விட்டு நீங்கி போயிடாதீங்க, எதுக்கு எந்த நேரத்திலையும் துன்யாவின் பக்கம் சாஞ்சிடாதீங்க, அந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் தனக்கு வர வேண்டிய கடன்கள் என்னென்ன இருக்கு, தான் கொடுக்க வேண்டிய கடன்கள் என்னென்ன இருக்கு, யாராவது என்கிட்ட அடமான பொருட்கள் தந்து ஏதாவது வச்சிருக்கிறாங்களா அப்படின்னா அந்த பொருள் அவங்கள்ட்ட திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கு. இது மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மரண சாசனத்தில் இருக்கும். காரணம் என்னன்னா, ஒரு மனிதனுக்கு எப்போது மரணம் வரும் என்பது தெரியாது. குர்ஆன்ல சூரத்துல் யாசீன் அல்லாஹ் சொல்லுவானே 49 மற்றும் 50வது திருவசனத்தில், மா யன்துரூன இல்லா ஸைஹத வாஹிதத்தன் தஅஹுதுஹும் வஹும் யஹ்ஸிமூன் ஃபலா யஸ்ததீஊன தௌசியத்தன் வலா இலா அஹ்லிஹிம் யர்ஜிஊன். திடீரென ஒரு சப்தம் தான் முடிஞ்சு போச்சு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிடுவாங்க. இவர் எதிர்பார்க்காத நிலையில் இவருக்கு மரணம் வந்துவிடும். அப்படி வந்துவிட்டால் இவர் வசியத்து செய்வதற்கும் நேரம் இருக்காது, இவர் தன்னுடைய வீட்டுக்கும் திரும்பி போக மாட்டார், வந்தவர் தான். எனவே இந்த மௌத்து எப்பவும் வரலாம் என்பதனால், ஒருவேளை வந்துச்சு இறந்து போயிட்டாரு, இவர் சில பேர்த்த கடனை வாங்கி இருந்தாரு, அதுக்கு எந்த எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களும் கிடையாது, இவர் யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. பல கடன்கள் நம்ம மனைவிக்கே தெரியாது நம்ம எவ்வளவு வாங்கி வச்சிருக்கோம். அப்படி வாங்கி வச்சிருக்கணும்னு சொன்னா அதுக்கு அடுத்து வாங்க விட மாட்டான். அதுக்கு பயந்துகிட்டே என்ன செய்யறது, மனைவிட்ட கூட சொல்றது இல்லை, யார்ட்டையுமே சொல்றது இல்லை. நமக்கும் அவருக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறோம், நம்மள்ட்ட அவர் கடன் வாங்கி இருக்கிறார், நாம அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம், இந்த விஷயங்கள் நமக்கு மட்டுமே தெரியும். இப்ப இவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னா அவர் பாதிக்கப்படுறார். லட்சக்கணக்கில் கொடுத்தவர் கையை பணிஞ்சு நிற்பார், ஒண்ணுமே இல்லையே, எழுத்தும் இல்லை, ஒண்ணும் இல்லை, யாரும் சாட்சியும் இல்லை, எப்படி நான் இதை வாங்குறது அப்படின்னு நிற்பார். அதனால நம்மளிடத்தில் எப்பவுமே ஒரு வசியத் டைரி இருக்கணும். இந்த ஆயத் சொல்லுது, ஒரு மரண சாசன ஒரு டைரி ஒன்று நம்மிடத்தில் எப்பவும் இருக்கணும். அதுல நம்மை பற்றி உண்டான டீட்டெயில்ஸ், நமக்கு என்ன இருக்கு, என்ன கொடுக்கணும், எங்கெங்க என்னென்ன வாங்கி போட்டு வச்சிருக்கிறோம், அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லா எழுதி வைக்கணும். சிபிஐட்டமான அதை மறைச்சிக்கலாமே தவிர குடும்பத்துல இருந்து மறைக்க கூடாது. அவ்வளோத்தையும் எழுதி வச்சுட்டு போய் டைரி எங்க இருக்குன்னே தெரியலன்னா அப்புறம் அது வேஸ்ட். எல்லாத்தையுமே ஃபுல்லா எழுதி வச்சுட்டு டைரி எங்கேயாவது யாருமே கண்காணாத இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாருன்னா இவர் இறந்து போனா எங்க போய் தர்றது டைரியை? அதனால குறைந்தபட்சம் தன்னுடைய மனைவிட்டையாவது இங்க இருக்குது, நான் இறந்து போனா பாத்துக்கின்ற அளவுக்காவது சொல்ல வேண்டும். அதே போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, மா ஹக்கு இம்ரஇன் முஸ்லிமின் லஹு ஷைஉன் யூசாஃபிஹி யபீத்து லைலத்தைனி இல்லா வஸியத்துஹு மக்தூபத்துன் இந்தா. ஒரு மனிதருக்கு வசியத் செய்யற அளவுக்கு உண்டான பொருளாதார வசதி இருக்குமேயானால் 2 இரவுகள் அவர்கள் வசியத்தை எழுதாமல் தூங்குவது தவறு. 2 நைட் கூட அவருக்கு தூக்கம் வரக்கூடாது, 2 நாள் கூட தூங்கக்கூடாது. முதல்ல தன்னுடைய வசியத்தை எழுதி வைக்கணும், என்னென்ன யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு வாங்கணும், என்ன செய்யணும் என்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக என்ன செய்யணும், முதல்ல எழுதி வைக்கணும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, மா முர்து அலைய லைலத்துன் முந்து சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாலிக இல்லா வ இந்தி வசியத்தி. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த வார்த்தையை சொன்னாங்களோ இதுக்கு பிறகு ஒரு நாள் கூட, என்னுடைய நாளில் ஒரு நாள் கூட, ஒரு இரவு கூட வசியத் இல்லாமல் கழிந்ததே இல்லை. எப்பவுமே என் தலைமாட்டுக்குள்ள ஒரு வசியத்து நாம இருந்துட்டே இருக்கும். எப்பவுமே நான் என்ன செஞ்சிருவேன், எழுதி வச்சிருவேன். டெய்லி என்னுடைய வசியத்துகள் என்கிட்ட இருக்கும். இப்ப இந்த வசியத்தை பொறுத்தவரை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்வதற்குண்டான அனுமதி கொடுக்கிறாங்க. இப்போ ஆரம்பத்துல இந்த வராசத்தினுடைய யார் யாருக்கு எவ்வளவு சொத்துங்கிற ஆயத் இறங்குவதற்கு முன்னாடி வசியத் செய்யறது கடமையா இருந்துச்சு. கண்டிப்பா வசியத் செய்யணும். ஏன்னா நீங்க எவ்வளவு சொத்து விட்டுட்டு போறீங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது, நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கொடுத்துட்டு போக வேண்டியதான், அப்படி இருந்துச்சு. ஆனா இந்த ஆயத் இறங்கிய பிறகு நீங்கெல்லாம் முடிவெடுக்க முடியாது, அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான் ஏற்கனவே. உங்களுக்கு பிடிச்ச மகனா இருந்தாலும் சரி, பிடிக்காத மகனா இருந்தாலும் சரி, பிடிச்ச பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிடிக்காத மனைவியா இருந்தாலும் சரி, அவளுக்கு கிடைக்கிறது போய் சேர்ந்துதான் ஆகும். நீங்க அதுல இருந்து கொஞ்சத்தை கூட தடுக்க முடியாது. நான் இறந்து போறேன், என் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் என்ன பார்க்கவே இல்லை, என் சொத்துல இருந்து அவளுக்கு 5 பைசா கொடுக்க கூடாது அப்படியே எழுதிட்டு போனாலும் அவளுக்கு சொத்து கிடைக்கதான் செய்யும். அதை தடுக்க முடியாது. முன்னொரு காலம் இருந்துச்சு, ஆனா பின்னாடி அதான் ஸல்லல்லாஹு அலைஹி ஆரம்ப அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவரவர்களுக்கு அவரவர்களுடைய ஹக்கை, உரிமையை கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, இப்ப வாரிசுகளுக்கு வசியத்து செய்யக்கூடாது. என் பையனுக்கு அந்த கடை, 2வது மகனுக்கு இந்த கடை, 2 மகன் இருக்கா, ஒருத்திக்கு அந்த சொத்து, இன்னொருத்திக்கு இந்த சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. நாம இறந்த பிறகு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு இவருடைய பங்குக்கு தோதுவாக அந்த கடை இருந்தால் கொடுக்கலாம், கொடுக்க முடியும். இல்லன்னா ஏன் சொத்து, நான் என் இஷ்டத்துக்கு என் பிள்ளை கொடுப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது, கொடுக்கவும் முடியாது. அந்த வசியத்தை செல்லாத வசியத்தை மாறிடும்.
வாரிசுகளுக்கு என்ன செய்ய முடியாது? வாரிசுகளுக்கு யாரெல்லாம் சொத்துக்கு பங்கு கிடைக்குதோ அவங்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. இப்ப வாரிசு அல்லாதவர்களுக்கு தான் வசியத்து செய்யணும். வாரிசு அல்லாதவர்கள் யார்? இப்ப உதாரணமா மகள் வழி பேரம்பேத்தி, மகன் வழி பேரம்பேத்தி தான் வராசத்துல வருவாங்க, சொத்து அவங்களுக்கு கிடைக்கும். மகள் வழி என்னுடைய மகளுடைய மகளோ அல்லது மகனோ, பேரன் அல்லது பேத்தி, இவங்களுக்கு சொத்துல 5 பைசா கிடைக்காது. எப்பவுமே யாரு இருந்தாலும் யாரு போனாலும் எப்பவுமே இந்த பிள்ளைகளுக்கு சொத்துல 5 பைசா கிடைக்காது. இப்ப ஒருத்தர் தன்னுடைய பேத்தி, மகள் வழி பேத்தி, மகள் ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால பேத்திக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்ப இவர் தன்னுடைய சொத்திலிருந்து என் பேத்திக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு எழுதலாம், தப்பில்லை, சொல்லலாம், தப்பில்லை. இப்ப இந்த வசியத் வாரிசு அல்லாதவர்களுக்கு செய்யப்படணும். கதாத்தா குல்லதி ஹக்கின் ஹக்கா ஃபலா வசியத்தில் வாரிசின். வாரிசுகளுக்கு வசியத் என்பது கிடையாது. எவ்வளவு வசியத்து செய்யலாம்? சரி, அப்படி இவர் முடிவு பண்ணி ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையன் நல்லா தான் இருக்கிறார், நல்ல வசதியா இருக்கிறார், பொண்ணு தான் கஷ்டப்பட்டு இருக்கு, பொண்ணுக்கு பேத்தியெல்லாம் இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த சொத்தையும் என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கு மட்டும் கொடுத்துருங்க, அது யாருக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு இவரால் சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. சாத் ரலியல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டதற்காக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வந்திருக்கிறாங்க. அப்ப சாத் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னலி மாலன், எனக்கு ரொம்ப சொத்து இருக்கு, வலா யரிசுனி இல்லா இப்னத்தன் லீ, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்கு, ஃபௌசி பிசுலுஸை மாலி, இந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு சொத்து தேவையில்லை, எனவே என்னுடைய சொத்தில் 2/3 பகுதியை நான் யாருக்காவது வசியத் செஞ்சிருட்டுமா, பள்ளியாசல் கொடுத்துருங்க, மசா கொடுத்துருங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு யாரோ பலருக்கு நான் வசியத்து செய்யட்டுமான்னு கேட்டாங்க. ஹாலலா, செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஃபபிஷத்ரி, பாதி பாதி சொத்தை நான் வசியத்து செய்யட்டுமா? காலலா, அதுவும் கூடாது. ஃபஸ்ஸுலுஸு, 1/3 பகுதியாச்சும் நான் வசியத்து செய்யட்டுமா என்று கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுலுசு வஸ்ஸுலுசு கஸீர். 1/3 பகுதியா? 1/3 பகுதி கூட ஜாஸ்தி தான், சரி கொடுத்துக்க. இப்ப 1/3 பகுதியை வசியத் செய்வதற்கு மட்டும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துட்டு இதையும் சேர்த்து சொல்றாங்க, இன்னக அன் ததர வரஸதக அக்னியா கைரும் மின் அன் ததஅஹும் ஆலத்தன் யதகஃபஃபு ஃபன்னாஸ். நீ மற்றவங்களுக்கெல்லாம் வாரி வழங்கிட்டு உன் பிள்ளைங்களுக்கு, உன்னுடைய வாரிசுகளுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போறதை விட, நீ ஒண்ணுமே கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்த, ரொம்ப சொத்தை நீ ஏழைகளுக்கே கொடுத்துட்ட, மற்றவங்களுக்கே கொடுத்துட்ட, உன் பிள்ளைக்கு கொடுக்கல, கடைசியில் நீ இறந்த கொஞ்ச காலத்திலேயே அவன் கை நீட்டக்கூடிய சூழல் வருதுன்னு சொன்னா, இதை விட நீ உன் பிள்ளைங்களுக்கு அந்த சொத்தை விட்டுட்டு போறதே நல்லது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எனவேதான் மார்க்கத்தில் இதை நிர்ணயம் செய்யப்பட்டது. 1/3 பகுதியை விட மேலாக தான் சொத்திலிருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, வசியத்து செய்ய முடியாது. அவங்களுக்கு கொடுங்க இவங்களுக்கு கொடுங்க சொல்லவே முடியாது. 1/3 பகுதியை மட்டும் வசியத் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கு இஸ்லாம். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச, பரவாயில்ல, உனக்குன்னு ஏதாவது ஒரு இது வேணுமா இல்லையா, அதுக்காக 1/3 மட்டும் வசியத் செய்வதற்கு அனுமதி கொடுக்கும். இப்போ பொதுவாகவே சாதாரணமா அந்த இறந்து போறதுக்கு முன்னாடி பங்கு வைக்கிறதும் இருக்கு, அது இந்த கணக்கிலே வராது. உயிரோடு இருக்கிற காலத்திலேயே என் மகனுக்கு இந்த வீட்டை நான் எழுதி கொடுத்துட்டேன், இந்த மகளுக்கு இந்த சொத்தை நான் எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எழுதி கொடுத்தது தான், இனி அதை மாற்ற முடியாது. இப்போ ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மகள் இருந்தா அந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம், கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது ஒரு 100 பவுன் நகையை போட்டோம், அதையும் கணக்கில் வச்சுட்டோம், 100 பவுன் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு வீட்டை எழுதி கொடுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு. இந்த 2 முடிஞ்சு போச்சா? இப்போ நான் என்ன சொல்றேன், நான் இறந்த பிறகு என் பையன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவன் என் கூட தான் இருக்கிறான், என் கூடயே சம்பாதிக்கிறான், என் கடையிலே இருக்கிறான், என் கூடவே இருக்கிறான், அதனால அவனுக்குன்னு தனி சொத்து எதுவும் கொடுக்கவே இல்லை, அவன் என் கூட இருக்கிறான், என்னுடைய வீட்டுல இருக்கிறான். இப்ப நான் இறந்த பிறகு இந்த மகள் இருக்காளே, ஏற்கனவே ஒரு வீடு எழுதி கொடுத்துட்டேனே, ஏற்கனவே 100 பவுன் போட்டுட்டேனே, அவளுக்கும் சொத்துல பங்கு போகும். நம்ம தலைகீழ நின்றாலும் அதை தடுக்க முடியாது. அந்த பெண்ணுக்கு, இத்தனைக்கும் மகனுக்கு தான் அதிகமா கிடைக்கணும், ஆனா மகனுக்கு இப்ப என்ன செய்யவும் இல்லை, இன்னும் ஒன்னும் கொடுக்கவும் இல்லை. அப்படி இருந்தாலும் மீதி இருக்கிற சொத்துல அந்த பெண்ணுக்குண்டான பாகம் அந்த பெண்ணுக்கு போயே ஆகும், அதை தடுக்க முடியாது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே முன்னாலேயே ஏதாவது ஒரு புள்ள மேல மட்டும் பாசத்தை கொட்டி அந்த பிள்ளைக்கே எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது ரொம்ப தவறான ஒரு வேலை. ஒரு நிகழ்வு ஒண்ணு சொல்லுவாங்க, ஒருத்தர் அப்படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாரு, இருந்தாலும் தான் புள்ள ரொம்ப பாத்துக்கிட்டான், அவன் ரொம்ப அப்படியே பாசத்தை கொட்டுனான். இதெல்லாம் நம்பி போய் அவர் என்ன செஞ்சிட்டாரு, இருக்கிற சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சுட்டாராம்.
எழுதி வச்ச கொஞ்ச நாள்லயே அவருக்கு சரியா சோறு வந்து சேர்றது இல்ல, அவருக்கு சரியா டீ கிடைக்கிறது இல்ல, அவருக்கு நேரத்துக்கு நேரம் காஃபி கிடைக்கிறது இல்ல. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையா ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் இவருக்கு புரிஞ்சது, அடடா இவ்வளவு நாளா இவன் நம்மளை கவனிச்சுக்கிட்டதுலாம் இதுக்கு தானா, ஒட்டுமொத்தம் அவனுக்கு சொத்து கன்ஃபார்ம் ஆன பின்னாடி இப்ப நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு. இப்ப இவருக்கு தேவையான உணவுகள் ஆதரவுகள் கிடைக்கணும், ஆனா அந்த பையன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப இவர் ஒரு தந்திரம் பண்ணாராம். பக்கத்துல ஒரு பீரோ இருந்தது, அந்த பீரோல தான் இவர் துணிமணி எல்லாம் வைப்பாரு. துணிமணி வச்சுட்டு சாவிய ரொம்ப பத்திரமா வச்சுக்குவார், யார்கிட்டயுமே கொடுக்க மாட்டார். தூங்கும் போதும் கூடவே தான் இருக்கும், வெளியில போகும்போதும் கூடவே தான் இருக்கும், பாத்ரூம் போனாலும் கூடவே கொண்டு போவாரு, கொடுக்கவே மாட்டார். இந்த பையன் கண்காணிச்சுட்டே இருந்தானா, இவ்வளவு சொத்தையும் எழுதி வச்சுட்டாரு அத்தா, இருந்தாலும் இந்த சாவியை விடாம தொகுத்தி வச்சுட்டு இருக்கிறாரு, உள்ள ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எதுவும் வச்சிருப்பாரோ, வேற எங்கேயா இடங்கட நமக்கு தெரியாம வாங்கி போட்டிருப்பாரோ அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் பழைய உபசரிப்பு மீள ஆரம்பிச்சிருச்சான். மறுபடியும் அப்படியே உளுந்து உளுந்து கவனிக்க ஆரம்பிச்சான். எல்லாம் முடிஞ்சு அவரும் இறந்து போயிட்டாரு. இறந்து போற வரைக்கும் அவர் மகன் கையில சாவியை கொடுக்கவே இல்லை. இறந்து போன பிறகு பீரோ முதல் வேலையா பீரோவை திறந்து உள்ள என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு பாக்கணும்னு திலாவுனா அவருடைய பழைய லுங்கியும் பழைய சட்டையும் தவிர வேற ஒண்ணுமே இல்லை. யதார்த்த நிலை இதுதான். என்னதான் பொத்த பிள்ளையாக இருந்தாலும் கூட அவரவர்கள் இதுலதான் கவனமா குறிக்கோளா இருக்கிறாங்களே தவிர மற்ற விஷயத்தை பொறுத்தவரை செய்யறது இல்ல, கண்டுக்கிறதே இல்லை. அதனால அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆன்ல தெளிவாகவே இதனுடைய வராசத்தினுடைய வார்த்தைகளை சொல்லும் போது இப்படியே சொல்லி காட்டுகிறான் நமக்கு. ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் லா ததுரூன அய்யுஹும் அக்ரபு லக்கும் நஃபா ஃபரீதத்தம் மினல்லாஹ் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா. உங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அதில் யார் உங்களுக்கு அதிகம் பிரயோஜனமுடையவர்கள் என்பதுக்கு உங்களுக்கே தெரியாது. நம்ம நினைச்சுக்குவோம் இந்த பையன் தான் கடைசி வரைக்கும் என்ன வச்சு காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சு வச்சிருப்போம். இன்னொத்தனை ஒண்ணுக்கும் உதவாதவன்னு ஒதுக்கி கட்டியிருப்போம். எவனை நம்பி இருந்தோமோ அவன் கை கழுவிட்டு போயிடுவான். எவனை நாம உதாசீனப்படுத்தணுமோ அவன் தான் கடைசியில நம்மளை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருப்பான், கஞ்சி ஊத்திக்கிட்டு இருப்பான். நான் ததுரூன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபா, உங்களுக்கு யார் பிரயோஜனம் தருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால ஃபரீதத்தம் மினல்லாஹ், அல்லாஹ் இப்படி பங்கு வச்சிருக்கிறான், இந்த பங்கு தான் சரி, நீங்க ஒரு பங்கு ஆரம்பிக்காதீங்க. என் மௌனுக்கு இது, என் மௌனுக்கு இது அப்படின்னு வைக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுவார். அதே மாதிரி நம்ம வீட்டுலதான் நம்ம அத்தா இருந்தாரு. ஒரு 4-5 பிள்ளைங்க இருந்துச்சு. இருந்தாலும் அத்தாவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டது நம்ம தான், நம்மள்கிட்ட தான் இருந்தார். நம்மள்கிட்ட இருக்கும் போது அவர் நம்மளை கூப்பிட்ட கடைசி நேரத்தில் நம்ம தான் இருந்தோம். கூப்பிட்டு வசியத் செய்தார். எப்பா இந்த சொத்து இருக்கு, இது இவங்களுக்கு கொடுத்துரு, அப்படி செய்யி இப்படி செய்யினார். நல்லா கேட்டுக்கிட்டோம். கேட்டு முடிஞ்சோடனே இன்னும் சொல்லியாச்சு, இறந்து போயிட்டார். இப்போ எல்லாரும் வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, மக புள்ள ஒண்ணு இருக்கு பாவம், அந்த பிள்ளைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பா, அது எதுக்காச்சும் உதவும், நான் அப்படிதான் நியத்து வச்சிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருப்பார். இவர் என்ன செய்வாரு, அவங்க எல்லாம் வந்த பிறகு அத்தா சொன்னாங்க, உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயாம், உனக்கு 1 லட்சம் ரூபாயாம், எனக்கு மக இருக்குல்ல, கடைசி வரைக்கும் அத்தா எங்க வீட்டுல இருந்தாருல்ல, நான் அவருக்கு சாப்பாடு போட்டேன்ல, அவரை நான் தானே பாத்துக்கிட்டேன், நான் தானே அவருக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன், அதனால அத்தா என்ன மட்டும் 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்க சொல்லிட்டாரு. இப்படி இவர் என்ன செய்யறதுன்னா, கேட்ட வசியத்தை மாத்தி சொல்றது. அதையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபமன் பத்தலஹு பாதமா சமிஅஹு ஃபஇன்னமா இஸ்முஹு அலல்லதீன யுபத்திலூனஹு இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். 2வது சூராவுடைய 181வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவார், யாராவது இந்த வசியத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசினா அந்த தண்டனை யார் மாத்தினாங்களோ அவங்களை சாரும், இறந்து போனவருக்கு எந்த குற்றமும் இல்லை. சரி, அதுக்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு சட்டத்தை என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபமன் காஃப மின் மூஸின் ஜனஃபன் அவ் இஸ்மன் ஃபஅஸ்லஹ பைனஹும் ஃபலா இஸ்ம அலைஹி. இப்ப ஒருத்தர்கிட்ட அவர் வசியத்தை செய்றார். எப்படிப்பட்ட வசியத்தை செய்றார் அப்படின்னு சொன்னா, இவர் செய்யற இந்த வசியத்தின் படி அல்லாஹ்வுடைய இந்த பங்கு வைக்கிறது அல்லாஹ் வச்சிருக்கிறானே, இதுக்கு நேர் முரணா சொல்றார். அல்லாஹ் இவ்வளவுதான் சொல்லி இருக்கும் போது இவர் அதிகப்படியா சொல்றார். இவர் அதிகமா சொல்றார், என் பிள்ளைக்கு அவ்வளவு கொடுத்தணும், என் பேத்திக்கு இவ்வளவு கொடுங்க, ஜாஸ்தியா அதிகபட்சமான ஒரு தொகையை சொல்றார். அந்த தொகையின் அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ் விதித்திருக்கிற இந்த விதிக்கு முரணாக அமையுது, மாற்றமாக அமையுது. அப்படின்னா இவர் என்ன செய்யலாம்? யார்கிட்ட இவர் வசியத் செஞ்சாரோ இந்த வசியத்தை கேட்டவர் என்ன செய்யலாம்னா, எப்படி அவர் வசியத் செஞ்சிருந்தா கரெக்டா இருக்குமோ, எப்படி வசியத் செய்திருந்தா குடும்பத்துல பிரச்சனை வராம இருந்திருக்குமோ அது மாதிரி இவர் மாத்தி சொல்லலாம். எப்போ பிரச்சனை வராது, நீதமா. இவர் இறந்து போறவர் அநியாயமா சொல்லிட்டு போறாரு, அநியாயத்துக்கு வசியத் செஞ்சுட்டு போறாரு. இறந்து போறவர்
ஆனா யார் வசியத்தை கேட்டாரோ அவர் என்ன நினைக்கிறார், நீதமா நினைக்கிறார்னு சொன்னா இவர் சொன்ன வசியத்தை அவர் வெளியில மாத்தி சொல்லலாம். எப்படி இது சாத்தியம்? அது எப்படி புரியலையே. ஒரு சின்ன கணக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தட்ட 15 லட்சம் ரூபாய் இருக்கு சொத்து. 15 லட்சம் ரூபாய் சொத்து. இந்த 15 லட்சம் ரூபாய் சொத்தை இவர் இறக்கும் போது ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள், 3 பேர். அதிகபட்சமா இப்படிதானே இருக்கு குடும்பம். அதனால ஒரு மனைவி இருக்கிறாங்க இவருக்கு, ஒரு மகன், ஒரு மகள். அத்தா அம்மா யாரும் இல்லைன்னு வச்சுக்குவோம். அத்தாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை. 3 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த 3 பேருக்கும் இவருடைய இந்த 15 லட்சம் ரூபாய சொத்தை பங்கு வச்சு கொடுப்பதா இருந்தால் 24 பங்கு வைக்கணும். 24 பங்குல 3 பங்கு மனைவிக்கு. 24 3ங்கிறது எண் 3 24, 8ல் 1. சரியா பச்சா? அப்புறம் ஆணுக்கு, பெண்ணுக்கு 7 பங்கு. ஆணுக்கு டபுள் 14 பங்கு. 7 + 14 21 + 3 24 பங்கு. சரியா பச்சா? 24 பங்கு வச்சு மனைவிக்கு 3 பங்கு, பெண்ணுக்கு மகளுக்கு 7 பங்கு, மகனுக்கு 14 பங்கு. இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்தா எவ்வளவு வரும் அப்படின்னா 15 லட்சத்துல ஒரு பங்குங்கிறது 62,500 ரூபாய். இந்த 62,500 ரூபாய் 3 பங்கு ஜௌஜத் மனைவிக்கு கொடுத்தா 1,87,500 ரூபாய் மனைவிக்கு போய் கிடைக்கும். 1,87,500 ரூபாய் கிடைக்கும். மகளுக்கு 4,37,500 ரூபாய் போய் கிடைக்கும். மகனுக்கு இது அப்படியே டபுள் 8,75,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆளு 15 லட்சம் ரூபாய் சொத்தை விட்டுட்டு போனா அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகன், ஒரு மகள் இருந்தால் மனைவிக்கு 1,87,500, மகளுக்கு 4,37,500, மகனுக்கு 8,75,000 ரூபாயும் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் சொன்ன கணக்கு கரெக்டா வந்துருச்சு. முனை கூட்டு பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வந்துடும். இப்ப அல்லாஹ் சொன்ன மாதிரி மகளை விட மகனுக்கு டபுள் மடங்கு கிடைச்சிருக்கு, மகளுக்கு 1 மடங்கு கிடைச்சிருக்கு, மனைவிக்கு 8ல் 1 பங்கு கிடைச்சிருக்கு. எல்லாமே கரெக்டா முடிஞ்சிருச்சு. இப்ப ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, இந்த மகளுக்கு ஒரு மகள் இருக்கு, மகள் வழி பேத்தி. தன்னுடைய பேத்திக்கு 3ல் 1 பகுதி சொத்தை இவர் என்ன செய்ய முடியும், வசியத்து செய்ய முடியும். இவருக்கு அந்த உரிமை இருக்கு. இப்ப 15 லட்சம் ரூபாயில 3ல் 1 எவ்வளோ, 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் இவர் என்ன செஞ்சிட்டாரு, தன்னுடைய பேத்திக்கு கொடுத்துருங்கன்னு வசியத்து செஞ்சிட்டாரு. 5 லட்சம் ரூபாய பேத்திக்கு கொடுக்கணும்னு வசியத்து செஞ்சிட்டாரு. பேத்திக்கு கொடுத்துட்டா வசியத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு தான் சொத்தை பங்கு பிரிக்கணும். இந்த 5 லட்சம் ரூபாய் குடிச்ச பிறகு எவ்வளவு இருக்கும் மீதி, 10 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த 10 லட்சம் ரூபாய 24 பங்கு வைக்கணும். சரியா? 10 லட்சம் ரூபாய் 24 பங்கு வச்சா ஒரு பங்கு 41,666 ரூபாய் 60 பைசா. பைசாவை கொஞ்சம் விட்டுருங்க, ஏன்னா 1 ரூபா லாஸ்ட்ல மீதி வந்துச்சுன்னா ஒரு எத்தீமுக்கு கொடுத்துருங்க, அல்லது ஒரு ஏழைக்கு தர்மம் செஞ்சிருங்க, போயிட்டு போகுது. 61,666 ரூபாய் ஒரு பங்கு. இப்ப மனைவிக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 பங்கு 1,25,000 ரூபாய் கிடைக்கும். 1,25,000 ரூபாய் கிடைக்கும். மகனுக்கு 14 பங்கு எவ்வளவு கிடைக்கும், 5,83,333 ரூபாய் கிடைக்கும். மகளுக்கு 7 பங்கு 2,91,666 ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் 9,99,999 ரூபாய் ஆச்சு. 1 ரூபாய் யாருக்காவது இனாமா கொடுத்துருங்க. சரியா பேச்சா? இப்ப பாருங்க, இங்க மகளுக்கு 2 லட்சம், 2,90,000. மகனுக்கு 5,80,000. பரவாயில்ல, டபுள் மடங்கு மாதிரி தான் தெரியுது. ஆனா மகளுடைய மகள் பேத்திக்கு ஏற்கனவே எவ்வளவு கொடுத்திருக்கோம், 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கோம். இப்ப அந்த மகளுக்கு எவ்வளவு கொடுக்கிறோம், கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய். 2,90,000 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம். இதையும் அதையும் சேர்த்தா எவ்வளவு ஆச்சு, 7,91,661 ரூபாய் மகளுக்கு போகுது. மகனுக்கு எவ்வளவு கிடைக்குது, 5,83,000. அதாவது ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை விட ஒரு ஆணுக்கு என்ன செய்யுது, கம்மியா கிடைக்குது. இது இறைவன் விதித்த விதி அல்ல. அல்லாஹ்வுடைய நீதிப்படி பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய பங்கை விட டபுள் மடங்கு யாருக்கு கிடைக்கணும். நம்ம தான் ரொம்ப உஷாரான ஆளுங்களாச்சே, நமக்கு அல்லாஹ் போட்ட கணக்கு நம்ம ரொம்ப அதிகமான கணக்கெல்லாம் போடுவோமா இல்லையா? அதனால எந்த வழியில இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன செஞ்சிட்டார் ஒரு ஆளு, இப்படி ஒரு முடிவு பண்ணி 3ல் 1 பங்கு நீங்க நான் வசிய செய்ய உரிமை இருக்கு, என் பேத்தி கொடுத்துருங்க
அப்படின்னா என்ன ஆயிடும், மகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிகமான சொத்து சேர்ந்துடும். இவருக்கு எண்ணமே என்னன்னா இந்த ராஸ்களை விட இவளுக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கணும், இவன் சரி வர மாட்டான், அந்த பையன் இந்த பையன் அப்படின்னு அவனை ஒதுக்கி வச்சு இவனை விட இவளுக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கணும், தன்னுடைய மகளுக்கு தான் ஜாஸ்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும்னே இப்படி சொல்றார். இதை யார்கிட்ட சொன்னாரு? ஒரு ஆள்கிட்ட வசியத்து சொன்னார். இவர் கணக்கு போட்டு பார்த்தார். இவர் சொல்றபடி பார்த்தா பெண்ணுக்குள்ள அதிகமா போகுது, இது தப்பாச்சே. இப்ப இவர் தவறான ஒரு வசியத் செய்கிறார், அல்லாவுக்கு பிடித்தமில்லாத ஒரு வசியத் செய்கிறார். இந்த வசியத்தை இவர் என்ன செய்யணும்னா எப்படி செஞ்சா மாத்தலாம், எப்படி செஞ்சா மாத்த முடியும்? இப்போ உதாரணத்துக்கு இப்ப 2,96,000 ரூபாய் அவளுக்கு கிடைச்சிருக்குது. இப்ப இந்த குழந்தையை பொறுத்தவரை, இந்த சின்ன பிள்ளையை பொறுத்தவரை ஒரு 1,00,000 ரூபாய் அல்லது 1,50,000 ரூபாய் வசியத் செஞ்சிருக்கலாம். வசியத்து செஞ்சா மீதி இருக்கக்கூடிய 13,00,000 ரூபாயை பங்கு வைப்போம். அப்ப ஆணுக்கு அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், வசியத்தும் செஞ்ச மாதிரி ஆயிடும், அந்த குழந்தைக்கும் பணம் கொடுத்த மாதிரி ஆயிடும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆகாது. அப்படின்னு இவர் முடிவு செஞ்சா அவர் செஞ்ச வசியத்தை இவர் வெளியில மாத்தி அவரு 5,00,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னார், இவர் 1,50,000 ரூபாய் கொடுக்க சொன்னார் அப்படின்னு கதையை முடிக்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இது தவறல்ல, இன்னக கஃபூருர் ரஹீம், இது சரி. அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் இவருக்கு கிடைச்சிரும் நமக்கு பயம் இருந்தா இப்ப நீங்க மாத்தி சொல்லலாமே தவிர எனக்கு தான் சொத்து வந்து சேரணுங்கிறது என்ன செய்யக்கூடாது, மாத்தி சொல்லக்கூடாது. அப்படி மாத்தி சொன்னா அல்லாஹ் தண்டிப்பான், இப்படி மாத்தி சொன்னா அல்லாஹ் அருள் புரிவான், அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்படி இந்த வராசத்தினுடைய நிலையை பொறுத்தவரை வசியத்து செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலேயும் மிக உஷாராக வசியத் செய்யணும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான், நீங்க பாகப்பிரிவினை செய்கிற போது யாராவது ஏழைகள் வந்தால், யாராவது எத்தீம்கள் வந்தால் அவர்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள். இது பங்கு வச்சு கொடுக்கறதல்ல. நம்ம குடும்பத்திலேயே நம்ம வீட்டிலேயே ஒருத்தர் வளர்ந்துட்டு இருக்கிறார், சட்டப்படி அவருக்கு சொத்துல 5 பைசா கிடைக்காது, சட்டப்படி அவருக்கு ஒண்ணுமே கிடைக்காது. ஆனாலும் அவர் கைவிடப்பட்ட ஒரு ஆளு, நம்ம எடுத்து அந்த பிள்ளைய நம்ம எடுத்து வீட்டுல வளர்த்துட்டு இருக்கிறோம், அவன் நம்ம வீட்டிலேயே அதே மாதிரி வளர்ப்பு பிள்ளை இருக்கானா இல்லையா, மகன், இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் ஒரு வளர்ப்பு பிள்ளை. இந்த வளர்ப்பு பிள்ளைக்கு 5 பைசா கிடைக்காது. வளர்ப்பு மகனோ வளர்ப்பு மகளோ 5 பைசா இஸ்லாமிய மார்க்கப்படி 5 பைசா கிடைக்காது. ஆனாலும் இவங்க கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா ஒண்ணு இவர் வசியத் செய்ததையும் கொடுக்கலாம், அல்லது அவர் வசியத் செய்யாமே இறந்து போனா கூட இந்த மகனும் மகளும் சேர்ந்து நம்ம பங்குல இருந்து அவனுக்கு கொஞ்சம் கொடுப்போம், நம்ம வீட்டுல தானே வளர்ந்தான், நம்ம கூட தானே வளர்ந்தான், அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் என்று முடிவு செஞ்சு நீங்கள் கொடுப்பது நல்லது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்னொன்னு, இப்ப இதெல்லாம் சட்ட ரீதியான விஷயங்கள். ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரே ஒரு மகன் தான், ஒரே ஒரு மகள் தான், அல்ஹம்துலில்லாஹ் மகன் நல்ல நிம்மதியா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு, மகள் கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளையா இருக்கிறார், ஏன்னா மாப்பிள்ளை சரியில்லை, அப்படி இருக்கிறாரு, வியாபாரம் சரியில்லை, இப்படி ஏதோ ஒண்ணு, மகள் கொஞ்சம் கஷ்டப்படுறா. இப்ப இந்த மகனுக்கு உரிமை இருக்கு, அத்தாவுடைய எல்லா சொத்தையும் அக்காவுக்கு எழுதி கொடுத்துருங்க, எனக்கு ஒண்ணும் வேணாம் சொல்லக்கூடிய உரிமை இருக்கு. தாராளமாக இந்த சொத்தை முழுசா கொடுத்துடலாம். அப்ப இப்படி சொல்லக்கூடாது, நீலாம் அப்படி சொல்ல முடியாது, அல்லாஹ் சொல்லிட்டான் உனக்கு 2 பங்கு தந்துதான் ஆகணும், உன் கையில திணிச்சுதான், அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவராக முன் வந்து விட்டு கொடுத்தால், அவராக முன் வந்து எனக்கு வேணா அக்கா கொடுத்துருங்க, தங்கச்சி கொடுத்துருங்க என்று அவராக சொல்ல முன் வந்தால் அதை தாராளமாக ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்து கொள்வதில் குற்றமில்லை, எந்த தப்பும் இல்லை என்பதை இங்க புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எனவே சொத்துக்கள் விஷயத்தில், பாகப்பிரிவினுடைய விஷயத்தில் கணக்கு வழக்குகள், அதை எப்படி யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், நாம எப்படி வசியத்தை செய்யணும், மாறி வசியத் செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த சொத்துக்கும் வசியத் செய்யற உரிமை நமக்கு கிடையாது. அதனால இப்ப நம்மளிடம் இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, யார் ஒரு பெரிய வசதி படைச்சவரா இருக்கிறாரோ அவரே முடிவு செஞ்சுட்டு போயிடுறார், உனக்கு அந்த சொத்து, இவனுக்கு இந்த சொத்து, அந்த தோட்டம் உனக்கு, இந்த தோட்டம் இவன் பேர்ல, அந்த தோட்டம் அவன். இப்ப இதுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அவர் செய்யவே கூடாது. 3ல் ஒரு பகுதியை மட்டும்தான் அவர் வசியத் செய்ய முடியும். மீதி 2 பகுதியை அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டான், யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதன்படிதான் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாது யார் உங்களுக்கு அதிகம் பலன் தருவார்கள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அதை நிர்ணயித்திருக்கிறார். இந்த அடிப்படையில், அல்லாஹ் நிர்ணயித்த கணக்கின் அடிப்படையில் நாம் இந்த பாகப்பிரிவினை செய்து கொள்கிற போது நிச்சயம் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை பிறரிடத்தில் கையேந்தாதவர்களாக, நம்முடைய குழந்தைகளையும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தாதவர்களாக, அவர்களுக்கு உண்டான முழு ஹக்கையும் விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதன் மூலமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து விடாமல் அதுவே குடும்பத்தின் ஒற்றுமைக்கு காரணமாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.